இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கானாவூர் கல்யாணம் சொன்னா எல்லாரும் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. உலகம் நாடு எங்கும் இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முதல் அவர் அற்புதம் செய்த இடம் கானாவூர் கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு அங்கு கடந்து சென்றிருக்கிறார். அங்கு அன்னை மரியாளும் வந்திருக்கிறார். அப்ப அந்த வீட்டுல திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. உடனே என்ன செய்யலாம் சொல்லி எல்லாம் ஒரு யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட போய் அன்னை மரியாள் சொல்றாங்க, ஏதாவது உங்களால செய்ய முடியுமா அப்படி. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அத போய் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, திராட்சரசம் இல்ல, யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? அவங்க ஒண்ணு கடைக்காரன் போய் பேசியிருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து போய் சொன்னதுமே அவர்கள், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல தாய், பெற்றெடுத்த தாய் தான், பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டு பெற்றெடுத்தவங்க, ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அன்னை மரியாளை. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்த உடனே அவங்க வேற ஒண்ணு சொல்லாதபடி வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அன்னை மரியாளினுடைய மகத்தான ஒரே ஒரு அற்புதமான வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுதான் அவங்களுடைய சுவிசேஷம். அடுத்து அவருடைய ஜெபங்களை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதன்படி செய்தார்கள், அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்க, அநேக நேரங்கள்ல இயேசுவை விட்டுவிட்டு நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், வேண்டுதலை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா செய்ய வேண்டிய ஒரு காரியம், அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரோ உங்களுக்கு அதை செய்யுங்க. இயேசு என்ன சொன்னார்? அப்ப வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கணும். இல்ல போதகர் சொல்லுகிறத, ஃபாதர் சொல்லுகிறத கேட்கணும். இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, பிரசங்கிக்கிறவர்கள் சொல்லும் பொழுது அதை கடைபிடித்து அதன்படி நடப்போமே, நாம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருப்போம். பிரியமானவர்களே, இங்க ஒரு அற்புதம் நடக்கப்பட்டது. வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது நாம் பார்த்திருக்கிறோம். நாம் மனிதனுடைய வாழ்க்கை, ஆண்டவர் பாவத்தை மன்னிக்க வந்தார் என்கின்ற அந்த நற்செய்தியை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனுடைய பாவத்தை, செந்நிறம் போல் இருக்கக்கூடிய பாவத்தை தூய்மையான பஞ்சை போல மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவிடம் போனோம். ஏன்னா அவர்தான் நமக்கு நித்திய வழி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளுவோமே. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய், பரலோகத்துக்கு ஏற்ற ஜனங்களை நாம் மாறுவதற்கு அது வல்லமையுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்றான்னு சொல்லி அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதன்படி நாம் செய்கிறோமா, இருக்கிறோமா, செய்து கொண்டு இருக்கிறோமா, ஏதாவது ஒரு வார்த்தை கீழ்பட்டு இருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த லூக்காவின், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த எல்லா வசனங்களும், எல்லா ஜெபங்களும், அவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்துவிட்ட எல்லா போதனைகளும் இருக்கிறது. அதை நாம் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோமா? அன்பு செலுத்துன்னு சொன்னாரு, அன்பு செலுத்துகிறோமா? பிறனுக்குள்ள இச்சையாக இருப்பதாக சொன்னாரு,
அதை செய்கிறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்கிறோமா? ஒருவேளை செவி கொடுத்திருந்தா அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். செவி கொடுக்காதபடி நாம் மீண்டுமாய் அதை தவிர்த்து கொண்டே இருப்போமே ஏனால் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தாமதமாய் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருச்சதுமே அவர் என்ன சொல்லுகிறார் சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுகிறார்? ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுகிறார் அதை கேளுங்க. அவர் சொல்லுகிறதை நீங்க செய்யுங்க. அப்படிதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஃபாதர் மூலமா இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னு வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்க, ஆண்டவர் பேசுவார். யாரை கொண்டு பேசுவார்? ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். பேசும் பொழுது அங்கு வரக்கூடிய வார்த்தைகள், நீ பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் அங்க இடைபடுகிறார் வச்சுக்கோங்களேன். அதற்கு நான் கீழ்பட்டு இருக்கேன். மதுபானம் பண்ணாத அப்படின்னு சொன்ன, சண்டையிடாத அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குன்னா அந்த வார்த்தை யாருடைய சத்தம்? தேவ சத்தம். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா கீழ்ப்படுகிறேனா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமா, எவ்வளவு பேர் இந்த வாரம் ஆண்டவர் நம்மளோடு பேசின வார்த்தைக்கு நாம் கீழ்பட்டு இருக்கிறோம்? அன்னை மரியாதை சொன்னாங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் யாரை கொண்டு பேசுகிறார்? ஊழியர்களை கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார். சண்டை சேர்த்துல இந்த வாரம் போன எல்லாரும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை பேசியிருப்பார். ஒரு வசனத்தை எடுத்து போதித்திருப்பாங்க. அது நிமித்தமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் பேசியிருப்பார். அப்ப அந்த வசனத்துல இருந்து நம்மோடு பேசின வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன, அதை புரிந்திருக்கிறோமா? அதையே நமக்கு தெரியாமல் இருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? இது எப்படி தேவ சத்தம் என்று அறிந்து கொள்ள முடியும்? நீங்க காலையில் எழுந்திருச்சு நீங்க சர்ச்சுக்கு போகும்போது என்ன செய்யணும்? ஆண்டவரை என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆலயத்துக்கு கடந்து செல்வீர்களானால் அப்பொழுது அந்த கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நீங்க என்ன செய்ய முடியும்? கேட்டுக்கொள்ள முடியும். எந்த வார்த்தை எனக்குள்ள என்னுடைய ஜீவனத்துல ஏதாவது தவறு இருக்கிறதா? நான் எப்படி நடந்து செல்ல வேண்டும்? நான் எப்படி என் வாழ்க்கை நடைமுறைக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்க கேட்பீர்களானால் அங்கு உங்களுக்கு வார்த்தைகள் அங்க சொல்லப்படுகிற ஆண்டவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் அப்படி நம்ம சண்டே சர்ச்சில் அப்படி கேட்கிறோம் தெரியல. ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு ஆண்டவர்களோடு பேசுவாரானால் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவை கேட்பதற்கு ஆண்டவரே ஒரு விஷயம் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போங்க. ஃபாதர் பேசுகிற சத்தத்தை கேளுங்க. அங்கிருந்து வரக்கூடிய சத்தம் தேவ சத்தம் என்பதை மறந்து போகாதபடிக்கு என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசுவார். அதுல உங்களுக்கு குறிப்பிட்டு என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியா நீங்க ஜெபித்து விட்டு போகும்போது ஆண்டவர் உங்களோட நினைச்சுவார், பேசுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காரியத்தில் நம்ம குறைச்சல் உறவுகளாய் காணப்பட்டோமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஒன்றும் செவி கொடுக்காதபடி இருப்போமேனால், மரியம்மை சொல்லிட்டாங்க, நீ இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுபடி நான் கேட்கறது கிடையாது. ஒருவேளை இந்த வாரத்திலிருந்து நான் அந்த சத்தத்தை நான் கேட்டு அதன்படி நான் நடப்பேன் சொல்லி விசுவாசத்தோடு நீங்க கடந்து செல்வீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது 100% உண்மை. ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கணும். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நீ நடப்பீர்களானால் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அதை விட்டுவிட்டோம் ஆண்டவரே. அன்னை மரியாதை சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. நாங்க செய்யாம இருக்கிறோம் ஆண்டவரே. நீ என்ன சொல்றீங்க என்று பார்த்து அதை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.